உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இன்றைக்கு உலக சாதி நிகழ்ச்சியில ஒன்றாக ஒரு கவியரங்கம் நடைபெற இருக்கு. சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் திருவள்ளுவர் பகுத்துண்டு பள்ளியுறவு முதல் நூலோர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை இறந்தும் உயிர்வாழ்தல் வேண்டி பறந்து கிடக்க உலகேற்றான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமத்துவத்தை சமநீதியை பேசிய தமிழ்நாட்டிலிருந்து இந்த உலகத்திற்கு கிடைத்த ஒரு அரும்பெரும் புதையலாக திகழக்கூடியவர் வள்ளுவரே நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர். அவரை தொழுது எங்கள் வாழும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று தலைவர் வள்ளுவர் வழியிலே தொடர்ந்து தனது இலக்கிய படைப்பாற்றல் இயக்கத்தை வழிநடத்தி சென்ற பாவேந்தர் பாரதிதாசன் நம்முடைய சங்கத்தினை தமிழ் இலக்கிய பூங்காவுடைய செயலாளர்களை வணங்கி இன்றைய நிகழ்ச்சி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அன்னையை தந்தையை போற்றுவோம் என்ற தலைப்பிலே ஒரு கவியரங்கம் நடைபெறுகிறது. அந்த கவியரங்கத்திலே கவிதை வழங்குவதற்காக எண்ணற்றோர் இங்கே கலந்து கொண்டு மிக ஆழவும் கவிதை வழங்குவதற்காக காத்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் முதற்கனுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து வானொலியில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஜெர்மனி தமிழ் வானொலியுடைய இயக்குநர்கள் தமிழர் நயனை விஜயன், தமிழ்ச்சூழல் சசிகலா நயனை ஆகிய இணையர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக ஒளிப்பதிவு செய்து அதை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் திரு சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கு நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே மிகச் சிறப்பாக தொடக்க முதல் ஒருங்கிணைப்பு செய்து இத்தனை கவிஞர் பெருமக்களையும் அழைத்து இங்கே ஒரு அமைப்பு பணியை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் பண்ருட்டியை சேர்ந்த பலாச்சுளை கவிஞர் சு சண்முகம் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியுடைய வரவேற்புரை வழங்க வருகை புரிந்திருக்கக்கூடிய கவிஞர் திலகம் திருமதி இரா ஜோதி, புத்தலக கவி, சாதனை கவி என்ற பல்வேறு விருதுகளை பெற்றவர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியிலே முள்ளிக்காட்டிலே பள்ளி ஆசிரியராக இருந்து பிள்ளைகளுடைய மனத்திலே இருக்கக்கூடிய முள்ளையெல்லாம் நீக்கக்கூடிய வல்லவராக திகழக்கூடியவர் திருமதி ஜோதி அவர்கள் இன்றைக்கு வரவேற்பை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நம்முடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருநெல்வேலியில் இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் சுந்தர் சுவாமிநாதன், திருச்சியில் இணைந்திருக்கக்கூடிய கவிநிலவு எழிலரசி சரவணன், அரவக்குறிச்சியில் இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் திருமதி க வாகிதா பர்வீன், திமிரிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய மூத்த கவிஞர் கோ வி அழகிரி சாந்தி, சென்னையிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் திருமதி பால் தங்கம், கவிஞர் சுரேஷ் மற்றும் விழுப்புரத்தில் இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் அருண், திருகாழிப்புத்தூரில் இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் திருமதி ரேவதி கணேசன் என இங்கே வருகை புரிந்திருக்கக்கூடிய இன்னும் வருகை புரிய இருக்கக்கூடிய அனைத்து கவிஞர் உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே ஒரு சிறியதொரு வரவேற்புரையாற்ற வருகை புரிந்திருக்கக்கூடிய புத்துலக கவி, சாதனை கவி, இப்படி பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடிய திருமதி இரா ஜோதி அம்மையார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, உங்கள் வரவேற்புரை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈன்ற தாய்க்கும்
தாய்மானவராம் என் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் முதல் வணக்கம். தலைவராம் ஐயன் வள்ளுவரையும் செயலராம் பாரதிதாசன் அவர்களையும் பாரதி சுடர் தமிழ் சுடர் திரு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களையும் நயினை விஜயன் ஐயா மற்றும் அவரது துணைவியார் அவர்களையும் வலையேற்றம் செய்யும் சிவகாமி சண்முகம் அவர்களையும் அனைத்து சக கவி ஆளுமைகளையும் ஆன்றோர்களையும் சான்றோர்களையும் வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் அன்னையை தந்தையை போற்றுவோம் என்ற நிகழ்விற்கு மிகுந்த உள்ளன்போடு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும், கவிதை படிக்க வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்படி ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு பெற்ற தெய்வங்களை பற்றி பேச கொடுத்து வைத்திருக்க வேண்டும், புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இந்த நிகழ்விற்கு அனைவரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வழியாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இரா ஜோதி, முள்ளிக்காடு, தருமபுரி மாவட்டம். நன்றி, வணக்கம் அம்மா. ஐயா, நான் தொடர்றேன். இந்த கவிதை அரங்கத்தை சிறப்புற முதல் நின்று நடத்துவதற்காக அழைக்கிறேன் கவிஞர் திருமதி ரேவதி கணேசன், சீர்காழிப்புத்தூரில் இருந்து. வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். என்னை ஈன்ற அன்னைக்கும் வளர்த்த தமிழுக்கும் முதல் வணக்கத்தை கூறி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் கவியரங்கில் அன்னையும் தந்தையும் போற்றுவோம். 1000 சொந்தங்கள் பூமியில் நமக்கு இருந்தாலும் அம்மா உன்னை போல் வருமா? அன்பு செய்ய இங்கு யாரு இருக்கிறா? நான் தாவும் போது தழுவிக்கொண்டாய், நான் சிரிக்கும் போது அள்ளி அணைத்தாய், நான் நடக்கும் போது கைகள் பிடித்தாய், நான் படிக்கும் போது நீ கண் வெடித்தாய், நான் பட்டம் வாங்கிடும் போது நீ சந்தோஷத்தில் பறந்தாய் சிறகோடு, நான் இன்னொருவரோடு துணையாகும் பொழுது தோளோடு தோளாக உறவோடு ஒட்டியிருந்தாய், நான் பிறந்தது முதல் எனக்காக நீ உழைத்திட்டாய் அம்மா. வாழ மண்ணில் பிறந்த உங்கள் பாதந்தொட்டும் அன்னத்தை அம்மா ஊட்டி வளர்த்தாய், அறிவை அப்பா சொல்லித் தந்தார். எங்கள் நிழலில் உங்களை நாங்கள் காப்போம். கருவில் சுமந்த அம்மா என்றாலும் தெருவில் விடாமல் காத்தது அப்பாதான். பிள்ளைகளின் வாழ்வில் ஏற்றத்தின் ஏணியாய், வாழ்க்கையெனும் உச்சத்தில் நிலவின் ஒளியாய், அசராமல் அயராது உழைத்து சோர்வில்லாமல் வாழையடி வாழையாக எங்களை வாழ வைத்து அழகு பார்க்கும் அற்புதமே நீங்கள்தான். இவ்வுலகில் உங்களுக்கு ஈடு இணை யாரும் இல்லை. இவ்வுலகில் உங்களுக்கு ஈடு இணை யாரும் இல்லை. கள்ளமில்லா கபடம் உள்ளமே, கள்ளமில்லா கபடம் இல்லா உள்ளமே, உரிமைக்கு தோல் தந்த சிகரமே, தீமைகளை அகற்றி நல்லவைகளை அள்ளி தந்த அட்சிய சுரபியே, என் வாழ்வில் என்றென்றும் உறுதுணையாக உலா வரும் உறவே, என் வாழ்வின் பாதி இன்பத் துன்பங்களில் என்றும் நீங்களே. உங்களை அப்பா என்று எல்லோருக்கும் தெரியும், ஆனால் என்னுள் வாழும் சாமி நீங்கள்தான் என்று எனக்கு மட்டும்தான் இந்த உண்மை தெரியும். அன்னையின் வடிவமும் நடமாடும் தெய்வமாய் அன்னையும் தந்தையும் இவ்வுலகில் நாம் உயிரோடு இருக்கும் வரை போற்றி வணங்குவோம். இந்த அழகிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கும் மற்றும் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். அன்னையை தந்தையை போற்றுவோம் என்ற தலைப்பிலே முன்னை வந்து முகிழ்த்தனல் அமுதாய் என்னே இது என்று வியக்கும் வகையிலே சொன்ன கவிதை சிறப்பு. திருமதி ரேவதி கணேசன் சீர்காழிப்புத்தூரிலிருந்து தன் எண்ணங்களை எல்லாம் வண்ணத்தமிழில் குழைத்து கொடுத்தார். வாழ்க வாழ்க. நன்றி. அடுத்ததாக நாம் அழைப்பவர் கவிஞர் பால் தங்கம், சென்னையிலிருந்து. வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி
செயலராம் பாரதிதாசனை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, இன்று கவியரங்கிற்கு தலைமையேற்றிருக்கும் சண்முகம் ஐயா அவர்களை வணங்கி, என்னோடு வந்திருக்கும் கவிஞர்களை வணங்கி கவிதைக்குள் நுழைகின்றேன். அன்னை தந்தையை போற்றுவோம். அன்னை தந்தையை அன்புடன் போற்றுவோம். அகிலத்தில் அவதரிக்க ஆதரவு அளித்ததாலே. அன்னை தந்தையை அன்புடன் போற்றுவோம். அகிலத்தில் அவதரிக்க ஆதரவு அளித்ததாலே. இன்னல் யாவையும் ஏற்று பிள்ளைகளுக்கு இன்பத்தை ஈய அனைத்தையும் கொடுப்பதாலே. இன்னல் யாவையும் ஏற்று பிள்ளைகளுக்கு இன்பத்தை ஈய அனைத்தையும் கொடுப்பதாலே. உன்னதர் அவர்கள் உலகத்தில் உணர்த்தினார் உயர்வாய் அவ்வை அன்றே அழகாகவே. உன்னதர் அவர்கள் உலகத்தில் உணர்த்தினார் உயர்வாய் அவ்வை அன்றே அழகாகவே. எண்ணத்தில் அதனை பதித்தால் என்றும் ஏற்றம் பெறுவது நிச்சயம்தானே. எண்ணத்தில் அதனை பதித்தால் என்றும் ஏற்றம் பெறுவது நிச்சயம்தானே. ஒன்றுபட்ட குடும்பத்தில் தந்தையும் ஒத்து ஒழுகும் இணையான தாயும் கண்ணென குழந்தைகளை காப்பார் நன்றாகவே. காப்பாளர்களை கண்ணென போற்றுவது கடமையே. கண்ணென குழந்தைகளை காப்பார் நன்றாகவே. காப்பாளர் கண்ணென போற்றுவது கடமையே. தன்னலம் இல்லா தன்மையர் இந்த தரணியில் அவர்கள் மட்டுமே அறிவோமே. தன்னலம் இல்லாத தகமையர் இந்த தரணியில் அவர்கள் மட்டும் அறிவோமே. நன்றி மறவா தன்மை நிறைந்ததால் நாளும் அவர்களை போற்றுவது நன்மக்களே. நன்றி மறவா தன்மை நிறைந்ததால் நாளும் அவர்களை போற்றுவது நன்மக்களே. பண்பாடு பேணும் பாரதத்தில் உள்ள பாசப்பிணைப்பு பெற்றோர் பெருமை மண்மனம் மிளிர மனமதில் மானசீகமாய் போற்றி மகிழ்வோமே. பண்பாடு பேணும் பாரதத்தில் உள்ள பாசப்பிணைப்பு பெற்றோர் பெருமை மண்மனம் மிளிர மனதினில் மானசீகமாய் போற்றி மகிழ்வோமே. குன்றாத சிறப்பை குவலயத்தில் குறையின்றி குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பொன்மனச் செம்பலாம் அன்னை தந்தையை போற்றி புகழவே பெறுவோம் பேரே. குன்றாத சிறப்பை குவலயத்தில் குறையின்றி குழந்தைக்கு கொடுத்து கொண்டிருக்கும் பொன்மனச் செம்பலாம் அன்னை தந்தையை போற்றி புகழவே பெறுவோம் பேரே. நன்றி வாய்ப்புக்கு. நன்றி அம்மா. பண்பாடு என்பதை பிள்ளைக்கு கொடுக்கும் பெற்றோர் நம்மை, நம் வாழ்வை, நம் உயர்வை எண்ணி எண்ணி இருக்கும் பெற்றோர் அவரை எண்ணி போற்றிட வேண்டும். வயதான காலத்தில் அவர்கள் நம்மை நம்பி இருக்கிறார்கள் என்பதை விட நாம் அவர்களை நம்பி இருக்கிறோம் என்பதை எப்போதும் உணர வேண்டும். எவ்வளவு இருந்தாலும் வழிகாட்டுதல் இல்லாத பயணம் நிச்சயம் வெற்றி பெறாது. வழிகாட்டி இல்லாத பயணம் எப்படி வெற்றி பெறும்? அந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். அவர்களை பற்றி சொல்லி அவர்கள் எப்படி நமக்கு ஒன்றா புகழுடன் விளங்க வழிகாட்டுகிறார்கள் என்பதை தனது கவிதையில் வடித்து காட்டிய கவிஞர் பால் தங்கம் அம்மையார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பாக மகிழ்ச்சி. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது கவிஞர் சு எழிலரசி சரவணன், மணச்சநல்லூர், திருச்சிராப்பள்ளியிலிருந்து. வாருங்கள் அம்மா. என் சிந்தையை செம்மையாக்கி நல்வழி நடத்தி வரும் செம்முள் தமிழ் அன்னைக்கும் எனையின்ற பெற்றோருக்கும் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தூணாய் விளங்கும் எங்களையெல்லாம் நல்வழி நடத்தி வரும் தந்தையும் மாணவர் தாயும் மாணவராய் விளங்கி வரும் தமிழை போற்றும் தமிழ் பணிச்செம்மல் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தூண் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் இன்றைய கவியரங்கத்திற்கு தலைமையேற்று நடத்தி வரும் உயர்திரு சண்முகம் ஐயா அவர்களுக்கும் வரவேற்புரை நல்கிய சகோதரி ஜோதி அவர்களுக்கும் மற்றும் இருபால் கவிஞர் பெருமக்களுக்கு என் முதல் வணக்கம். அன்னையை தந்தையை போற்றுவோம். ஆம், அளவின்றி அன்பை வழங்குபவளே மாதா. அளவின்றி அன்பை வழங்குபவளே மாதா.
ஆதவனாய் ஒளி காட்டி அறிவூட்டுவோரே பிதா. இணையில்லா இறைவனின் வரங்களே பெற்றோர், இணையில்லா இறைவனின் வரங்களே பெற்றோர், ஈரைந்து மாதங்கள் சுமந்திடுவாள் உன்னை, ஈரைந்து மாதங்கள் சுமந்திடுவாள் உன்னை, உதிரத்தை ஊட்டியே வளர்த்திடுவாள் அன்னை, உதிரத்தை ஊட்டியே வளர்த்திடுவாள் அன்னை. ஊக்கமும் ஆக்கமும் அளித்திடுவார் தந்தை, ஊக்கமும் ஆக்கமும் அளித்திடுவார் தந்தை, எண்ணிலா பாசத்தை பொழிந்திடுவார் எந்தை. ஏற்றம் பெற்றிடவே அயராது உழைப்பவரே, ஏற்றம் பெற்றிடவே அயராது உழைப்பவரே, ஐயமில்லா கண்கண்ட தெய்வங்கள் தாய் தந்தையரே, ஐயமில்லா கண்கண்ட தெய்வங்கள் தாய் தந்தையரே. ஒப்பிலா தியாகத்திற்கு ஈடேது இப்பூவுலகில், ஒப்பிலா தியாகத்திற்கு ஈடேது இப்பூவுலகில், ஓய்வறியா அன்னையின் நேசமே உயர்ந்தது. அவ்வை மொழி வழியே ஈன்றோரை பேணுங்கள், அவ்வை மொழி வழியே ஈன்றோரை பேணுங்கள், அஃது ஒன்றே பிறந்ததின் பலனாம் காணுங்கள், அஃதொன்றே பிறந்ததின் பலனாம் காணுங்கள். கண்ணாய் காத்திட்ட பெற்றோரை வணங்குவோம், காலமெல்லாம் பாதங்களை பணிந்தே தொழுவோம், கண்ணாய் காத்திட்ட பெற்றோரை வணங்குவோம், காலமெல்லாம் பாதங்களை பணிந்தே தொழுவோம். கிடைத்தற்கரிய மாமணிகளாம் அன்னை தந்தையை போற்றுவோம், கிடைத்தற்கரிய மாமணிகளாம் அன்னை தந்தையை போற்றுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றி நவின்று இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அம்மா. நன்றிம்மா. அன்னை தந்தையை போற்றுவோம் என்று ஆதரவாக கவிதை தந்த இன்சொல் வீரர் அம்மையார், ஈகை பண்பு உள்ளவர், எழில்மிகு பெயரை கொண்டவர், ஹெட்மாஸ்டராக இருப்பவர் என்று கூட சொல்லலாம். ஏவுக்கு ஏ என்று வந்தால் ஹெட்மாஸ்டராக இருப்பவர் என்று கூட சொல்லலாம் என்று வரிசையாக அகர வரிசையிலே சொல்லிக்கொண்டே போகலாம். சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள். உடல்நலம் சரியில்லாத சூழலிலும் இந்த கவியரங்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அவளோடு வந்திருக்கிறீர்கள். மிகவும் சிறப்புமா, உங்கள் கவிதை அருமை, சிறப்பு. தொடரட்டும் கவியரங்கம். நன்றியம். அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பது கவிஞர் ஜே சுரேஷ், செங்குன்றத்திலிருந்து. வாருங்கள் சுரேஷ். சுரேஷ் பாருங்கள், இணைப்பில் இருக்கிறீர்களா? அம்மாவின் அன்பை கருவறை கண்ணு கருத்தும் தடுமாறும் போதெல்லாம் பிடித்த கை விடவே இல்லை. அன்றிலிருந்து இன்று வரை தடுமாறும் போதெல்லாம் பிடித்த கை விடவே இல்லை. ஊன் உயிர் அவள் தந்தது, மொழி அவள் தந்தது. வறுமை வாட்டிய போதும் எங்கள் வயிறு நிரப்ப தவறியதே இல்லை. வறுமை வாட்டிய போதும் எங்கள் வயிறு நிரப்ப தவறியதே இல்லை. இன்று வயதாகிவிட்டது, அவள் அன்புக்கு வயதாகவில்லை. இன்று வயதாகிவிட்டது, அவள் அன்புக்கு என்றுமே வயதாகவில்லை. அவள் அலைபேசியில் அனைத்தும் அடங்கும், அவள் அலைபேசியில் அனைத்தும் அடங்கும். தங்கையின், அக்காவின் அழுகுரல், சிரிப்பு, விசாரிப்பு, சமையல் ஆலோசனை, பேத்தி பேரங்களின் கிண்டல், சிரிப்பு, நையாண்டி கேட்க முடிகிறது. என் குழந்தைகளின் கொஞ்சம் மழலையில் என் அம்மாவின் அன்பின் மொழி கேட்க முடிகிறது. என் குழந்தைகளின் கொஞ்சம் மழலையில் என் அம்மாவின் அன்பின் மொழி கேட்க முடிகிறது. தினம் தினம் அனுதினம் குழந்தைகளை காக்கும் சட்டைகளால் என்றும் தொடர்கின்றன. தினம் தினம் அனுதினம் குழந்தைகளை காக்கும் சட்டைகளால் என்றும் தொடர்கின்றன. ஆம், அம்மா என்றுமே தூரமாய் இருந்ததில்லை. ஆம், அம்மா என்றுமே தூரமாய் இருந்ததே இல்லை. என் மனைவி பிரசவ வார்டில் இருக்க, வெளியே தவிப்புடன் இருக்க, அம்மாவின் தைரியமான அன்பான பேச்சு,
நம்பிக்கையை என்றுமே மறக்க முடியவில்லை. என் மனைவி இருக்க, நான் வெளியே தவிப்புடன் இருக்க, அம்மாவின் தைரியமான அன்பான பேச்சு நம்பிக்கையை மறக்க முடியவில்லை. தைரியம்தான் அம்மா. மழை என்றாலோ, நேரம் கடந்தாலோ, உணவு எடுத்து போகவில்லை என்றாலோ, எடுத்தாலோ எடுக்காவிட்டாலோ, இதோ அப்புறம் பேசுறேன் என்று மறந்தே போய்விட்டாலோ, கோபமாக சலித்து கொண்டாலோ, சலிக்காமல் அலைபேசி அலைந்து கொண்டே இருக்கும். ஆம், அம்மாவின் அலைபேசியும் அன்பு. நன்றி. நன்றிங்க. நன்றியா, நன்றி. சிறப்பு. அவளுக்கு வயதாகி விட்டது, ஆனால் அவளுடைய அன்புக்கு வயதாகவில்லை. அப்படி இருக்கிறது. குழந்தைகளுடைய தன்னுடைய மகனுடைய உடையில் கூட அம்மாவின் வாசம் வீசுகிறது என்று சொன்னார். அம்மாவை நேசித்த கவிதையாக இவர் வாசித்த கவிதை இருந்தது. சிறப்பையா, மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி. நாம் அடுத்ததாக அழைக்க இருப்பவர் கவிஞர் க. வாஹிதா பர்வின், அரவக்குறிச்சி, கரூர் மாவட்டத்திலிருந்து. வாருங்கள் அம்மா. எம் சங்கத்தமிழ் தளத்திற்கும் அகம் அறியும் சிந்தனை அறியும் ஜெர்மன் தமிழ் சொந்தம் அவர்களுக்கும், எம் தமிழ் கவி உறவுகள் அத்துணை எம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். வேதம் சொல்கிறது, மண்பிடியில் பிறந்து படைக்கப்பட்டவன் ஆண், ஆணின் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவன் பெண். படைத்தவன் படைத்த முதல் தாயும் தந்தையும் அவனே. அன்னை தந்தை ஆதாம் ஏவாள் வழித்தோன்றலில். அன்னை தந்தை ஆனந்த சுகம் அனைவருக்கும். அனைவருக்கும் ஆனந்த சுகம். ஆறறிவு மனிதன் மட்டுமல்ல, ஓரறிவு ஜீவியிலிருந்து ஆறறிவு மனிதனுக்கும். பூமியின் காலடி பதம் முதல் பாதம் எங்கு என்று அறிந்தவன் ஏக இறைவன். பூமியின் காலடி பதம் எங்கு என்று ஏக அறிவன் மட்டுமே அறிந்தது. அன்னை தந்தையும் யார் என்பது அவன் மட்டும் அறிந்ததே. அன்னை தந்தை போற்றுவோம். ஆர்ப்பாட்டமில்லை, அன்பின் பிரியங்கள், மனதின் ஆர்ப்பரிப்புகள், ஆசுவாசங்கள் எல்லாம் தனக்கில்லை, தம் வாரிசுகளுக்கு, தம் குழந்தைகளுக்கு என்று. தன்னை மறந்து தியாகம் முழுவதும் மாண்புடையது அன்னை தந்தையின் மாண்பு. 5 மாதம் கருப்பை சுமந்த சுகம். 5 மாதம் கருப்பை சுமந்த சுகம். சுகம் பெறுபவள் அன்னை, சுகம் தருபவன் தந்தை. அன்பில் ஜனிக்கிறான் வாரிசு அல்ல அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வும். அன்பில் ஜனிக்கிறான் வாரிசு அல்ல அவர்களின் ஒட்டுமொத்த வாழ்வும். போற்றுவது மாண்பு. அன்னை தந்தையை போற்றுவது என்பது மாண்பு. வாழ்ந்து காட்டுவதே மாண்பு. தாய்மை முழுமை அடைகிறாள் அன்னை ஸ்தானத்தில். வாழ்ந்து காட்டுவது அன்னை தந்தை. உலகில் உலாவர இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வகுத்தளித்த வள்ளல் நீ. அன்னை தந்தையே, நான் உலகில் உலாவர இப்படித்தான் வாழ வேண்டும் என வகுத்தளித்த வள்ளல் நீ. உன்னை போற்ற விரும்புகிறேன். சான்றோன் என கேட்கும் பொழுது தந்தையே, தாயே உனக்கும் இவன் தந்தை என நீ பேருவகை தரும் தருணம் உனக்கு தர விரும்புகிறேன். தியாகத்தின் தீர்வே, மூச்சு விடுகிறாய் முதல் அல்ல, நீயே என் மூச்சாகவும். உழைக்கும் நேரம் கடந்து கூடுதல் நேரமும் உழைக்க தயங்காத தகைசால் மாண்பினனே. இறைவனிடம் பிரார்த்தனை, உனக்காக அல்ல, உனக்கு மட்டும் அல்ல. தன் மறந்து, தன் தேவை மறந்து தன்னையே அர்ப்பணிக்கும் அன்னையும் தந்தையுமாகிய நீயே போதும் எனக்கு ஆசை. உன் ஒரு பிடி சோறு வேண்டும் அன்னை என் ஆயுள் முழுதும். ஆசை நீ தரும் ஒரு பிடி சோறு போதும் என் ஆயுள் முழுதும். அழகு பார்க்கும் தந்தை, அதுவே போதும் உன் ஆகாரம் என்று. ஏக இறைக்கு நன்றி. உன்னை அன்னையாய் தந்தையாய் தந்தை எனக்கு. உன்னை போற்ற விரும்புகிறேன். என் நேரிய வாழ்வில் உன்னை உலகம் உச்சரிக்க போற்ற விரும்புகிறேன். நன்றி. க. வாஹிதா பர்வின், அரவக்குறிச்சி, கரூர் மாவட்டம். நன்றி அம்மா. அருமையான கவிதை கொடுத்தீர்கள். அன்னையை பற்றி
நீங்கள் உணர்ந்ததை எல்லாம் அழகு கவிதையால் உரைத்தீர்கள். அரவக்குறிச்சி கவிஞர் இவர், கரூர் மாவட்டம். சிறந்த கவிதை கொடுத்தார்கள். இவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. அன்னையின் மீது கொண்ட அன்பை சொற்களில் கொண்டு வந்து நமக்கு அளித்தார் வாஹிதா பர்வீன். நன்றி அம்மா, நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக நாம் அழைப்பது கவிஞர் ஜோதி முள்ளிக்காட்டிலிருந்து. பாருங்கள் அம்மா. என்னை ஈன்ற தாய்க்கும் தாய் மாணவராம் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் முதல் வணக்கம். திரு நீலகண்ட தமிழன் அப்பா அவர்களை வணங்கி, சக ஆளுமைகளையும் வணங்கி, அன்னையை தந்தையை போற்றுவோம் என்ற கவி பாட வந்துள்ளது இரா ஜோதி முள்ளிக்காடு. அனைவருக்கும் வணக்கம். அன்பின் ஆணிவேராய் ஆலமரத்தின் விழுதாய் நம்மை வீழாமல் காத்தவர்கள். அன்பின் ஆணிவேராய் ஆலமரத்தின் விழுதாய் நம்மை வீழாமல் காத்தவர்கள். மெய் சேர்த்து கை கோர்த்து நாம் கரையேற கரைந்தவர்கள், நம்முள்ளே உறைந்தவர்கள். மெய் சேர்த்து கை கோர்த்து நாம் கரையேற கரைந்தவர்கள், நம்முள்ளே உறைந்தவர்கள். நமக்காக உயிராக உணர்வாக மூச்சாக பேச்சாக வாழும் நிகழ்கால நிஜங்கள். நமக்காக உயிராக உணர்வாக மூச்சாக பேச்சாக வாழும் நிகழ்கால நிஜங்கள். நேரில் தெய்வத்தை பார்த்ததுண்டா? பார்த்தேன்னு தான் சொன்னவருண்டா? நேரில் தெய்வத்தை பார்த்ததுண்டா? பார்த்தேன்னு தான் சொன்னவருண்டா? கண்ணெதிரில் தெய்வம் இருக்க காணாமல் தேடுபவரை என்னன்னு தான் சொல்வது? கண்ணெதிரில் தெய்வம் இருக்க காணாமல் தேடுபவரை என்னன்னு தான் சொல்லுவது? எத்தனை பிறவி எடுத்தாலும் ஈன்றவர்க்கு இணையுண்டா இவ்வுலகில்? எத்தனை பிறவி எடுத்தாலும் ஈன்றவர்க்கு இணையுண்டா இவ்வுலகில்? எனவே எப்போதும் நினைப்போம், முதுமையில் அணைப்போம், கண்ணாய் மதிப்போம், கடுஞ்சொல் தவிர்ப்போம். எப்போதும் நினைப்போம், முதுமையில் அணைப்போம், கண்ணாய் மதிப்போம், கடுஞ்சொல் தவிர்ப்போம். அன்னையை தந்தையை போற்றுவோம், இதயத்தால் தீபம் ஏற்றுவோம். அன்னையை தந்தையை போற்றுவோம், இதயத்தால் தீபம் ஏற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி. அருமை கவிதை கொடுத்தீர்கள். தர்மபுரியில் இருந்து வந்தீர்கள், அருமை கவிதை கொடுத்தீர்கள். அன்னை தந்தை இருவரையும் அன்பால் தொழுது வணங்கிட்டீர். தூங்கும் போதே கவிதையிலே தமிழை தாய் என்றும் தாய் மாணவராக தந்தையையும் பார்த்து தந்தையையும் தாயையும் வணங்கி தொடங்கினீர்கள். எப்போது எங்கு கவிதை வாசித்தாலும் அன்னை தந்தையை போற்றி கவிதை தொடங்கும் இவர், தன் பேச்சை தொடங்கும் இவர், இப்போது தனியாக என்ன அன்னை தந்தையை போற்றுவது என்று என்ன தோன்றியது எனக்கு. உண்மையில் பெண்கள் நாட்டுக்கள் போல ஒரு இடத்திலிருந்து பிடிங்கிற இடத்தில் நடப்படுகிறார்கள். ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அந்த தாய் தந்தை பாசம் என்னன்றது ரொம்ப உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு வயதுல தன்னை பெற்ற தாயும் தகப்பனை பிரிஞ்சு வேற ஒரு வீட்டுக்கு போய் வாழ போறாங்க. அப்ப அங்க இருக்கிற போதுதான் என்ன பண்ண ஒவ்வொரு நிகழ்வுலையும் தன்னுடைய தாயும் தந்தையை நினைச்சு பார்த்துப்பாங்க. நம்ம வீட்டுல இருந்தா நம்ம இப்படி பண்ணிருப்பாங்க, நம்ம அப்பா அம்மா நம்ம கிட்ட செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அவங்க நினைச்சு அந்த மாதிரிதான் வளர்க்குறாங்க பிள்ளைகளை. அப்பா அம்மா பெண் பிள்ளைகளை அப்படிதான் வளர்ப்பாங்க. அதே மாதிரி அவங்கள போற இடத்துல எங்க போனாலும் எப்ப போனாலும் ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க அப்பா அம்மா நினைப்பாங்க. ஆண்கள் அப்படி இல்லை. பொதுவா ஆண்கள் மற்ற இடக்கும் எல்லா ஆண்களுமே தாய் தந்தையரோட தான் இருப்பாங்க. அந்த வகையில அவங்களுக்கு அந்த உணர்வு வராது. ஆனா இவங்களுக்கு அப்படி இல்லை. ரொம்ப அந்த அப்பா அம்மா கூட
வாஞ்சியோடு இருக்கிற வாய்ப்பு பெண்களுக்கு உண்டு. அந்த வேலையுள்ள கவிதையை மிகவும் சிறப்பாக அது தெரிஞ்சுது அவங்க கவிதையினுடைய வரியில. அதுலயும் சரி, நம்ம வாகிதா அம்மா கவிதையில அது அது நன்றாக தெரிஞ்சிட்டது, அழுத்தமாக தெரிஞ்சது. சிறப்பம் சொல்லட்டும் நன்றி. கவிதை பயன். நன்றி. அடுத்து நாம் அழைக்க இருப்பவர் கவிஞர் சுந்தர் சுவாமிநாதன், நெல்லையிலிருந்து. பாருங்கள் ஐயா. ஐயா வணக்கம். அன்னை தமிழுக்கு என் முதல் வாழ்வில் நெருக்கிய வழிகாட்டிய ஐயன் வள்ளுவனை வணங்கி சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவுக்கு வணக்கம். அமைப்பாளர் கவிஞர் சண்முகம் ஐயாவுக்கு வணக்கம். அனைத்து கவி உள்ளவங்களுக்கும் வணக்கம். அனைத்து கவி உள்ளவங்களுக்கும் வணக்கம். என் கவிக்குள் வருகிறேன். அன்னை தந்தையை போற்றிடுவோம், அன்னை தந்தையின் அடிபணிவோம், அன்னை தந்தையின் அடிபணிவோம். உருவாகிய கருவிற்கு உலகத்தினை காட்டிடத்தான் ஒவ்வாத பத்தியமும் இருந்திடுவே. உருவாகிய கருவிற்கு உலகத்தினை காட்டிடத்தான் ஒவ்வாத பத்தியமும் இருந்திடுவே. ஆளாக்கி பார்த்திட்ட அருள் வடிவை அனுதினமும் தொழுதிடுவோம். ஆளாக்கி பார்த்திட்ட அருள் வடிவை அனுதினமும் தொழுதிடுவோம். நம்மை நல்வழிப்படுத்தியே நற்பெயருக்கு உரியவராக்குவரே, நாளும் மதித்திட செய்திடுவரே. நம்மை நல்வழிப்படுத்தியே நற்பெயருக்கு உரியவராக்குவரே, நாளும் மதித்திட செய்திடுவரே. நமக்கு ஒன்றென்றால் உதிரம் கொதித்து உண்ணாதிருந்தே உரிமையை மீட்டு தந்திடுவரே. நமக்கு ஒன்றென்றால் உதிரம் கொதித்து உண்ணாதிருந்தே உரிமையை மீட்டு தந்திடுவரே. செய்திடும் பெரும் பிழைகளை பெரிதுபடுத்தாத மண்ணின் தெய்வத்தை மனசாட்சியின்றி முதியோர் காப்பகத்தில் விட்டு முடிந்தது கடமையென கழிப்பது முறையோ. செய்திடும் பெரும் பிழைகளை பெரிதுபடுத்தாத மண்ணின் தெய்வத்தை மனசாட்சியின்றி முதியோர் காப்பகத்தில் விட்டு முடிந்தது கடமையென கழிப்பது முறையோ. ஓயாது நம் உயர்வை எண்ணியே உருகி போகும் பெற்றோரை, ஓயாது நம் உயர்வை எண்ணியே உருகி போகும் பெற்றோரை கள்ளமில்லா கருணை கடலை கண்கலங்காது காத்திடுவோம். கள்ளமில்லாத கருணை கடலை கண்கலங்காது காத்திடுவோம். அவர்கள் வழி நின்று பெற்றெடுத்த வாரிசுகளுக்கும் ஆசியினை வழங்கிட அன்னை தந்தையரை வேண்டிடுவோம். அவர்கள் வழி நின்று பெற்றெடுத்த வாரிசுகளுக்கும் ஆசியினை வழங்கிட அன்னை தந்தையரை வேண்டிடுவோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. சுந்தர் சுவாமிநாதன், திருநெல்வேலி. நன்றி. அன்னை தந்தையை, அவர்கள் அருமையை, அன்னை தந்தையை அவர்களின் அருமையை எண்ணி எண்ணி கவிதை வடித்து கொடுத்திருந்தார். நம்ம எப்படியெல்லாம் வளர்க்குறாங்க, எப்படியெல்லாம் ஆளாக்குறாங்க அழகுற தன் கவிதையை கொடுத்திருந்தார் கவிஞர், நெல்லையை சேர்ந்த கவிஞர் சுந்தர் சுவாமிநாதன். எண்ணற்ற கவிதைகளையும் எண்ணற்ற தளங்களிலே பயணத்தையும் நடத்தி கொண்டிருப்பவர் கவிஞர் சுந்தர் சுவாமிநாதன். தன்னுடைய இளம் வயதில் முதற்கொண்டு நாளிதழ்களில், அதாவது தினமலர் போன்ற நாளிதழ்களில் தொடர்ந்து தனது படைப்புகளை வழங்கி பல முறை அதில் சன்மானத்தையும் பெற்றார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அத்தகைய ஒரு சிறப்பான கவிஞர் என்ற கவிதை அரங்கத்தில் கலந்து கொண்டு பங்கேற்றதுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. அடுத்ததாக நாம் அழைக்க இருப்பவர் கவிஞர் அழகிரி விநாயகம். வாருங்கள் ஐயா, கவிதை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். அன்புக்கோர் அன்னையை, அறிவுக்கோர் தந்தையை, அமிர்தனும் இனிதான அருந்தவ மொழியால் தொழுதிட செய்வோம், அவர்களும் வாழ்த்திடுவாரை. அன்புக்கோர் அன்னையை, அறிவுக்கோர் தந்தையினை, அமிர்தினும் இனியதோர் அருந்தவ மொழியால்
தொழுதிட செய்வோம் அவர்களும் வாழ்த்திடுவாரே. தலைசாய வணங்கிடுவோம் சொற்படியே நடப்போம். இரு வழிகளை காக்கின்ற கருவிழியாக காப்போம். நினைத்தாலே இனித்திடும் பெற்றோர்களை நினைத்தாலே இனித்திடும் பெற்றோர்களை உற்றவர்கள் முன்னிலையில் மதிப்பினை மரியாதையை அளிப்போம். கல்லாமையாக இருந்தாலும் கற்றவராக இருந்தாலும் பெற்றவர்களை காத்திடு செய்வோம் நலமாக. தவழ்கின்ற காலத்தேனே நான் உண்டு என்றிடுவாரே. தத்தி தத்தி நடக்கையிலே தன் விரலை நீட்டுவாரே. கைப்பிடிச்சு நடந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு அகர முதலான அரிச்சுவடி எழுத்துக்களை கற்பிப்பாரே. முதல் தரமான குருவுக்கு குருவாக நின்றிடுவாரே. வறுமையில் வாழ்ந்தாலும் நோயினில் வீழ்ந்தாலும் பாயினில் படுத்தாலும் பரிகாசம் செய்யாதீர். பக்குவமான மொழியினிலே உரையாடச் செய்வீரே. அனாதையாக இல்லத்தில் விற்றுவிட வேண்டாமே. விலையெல்லா மாணிக்கமும் மரகதமும் அவர்கள்தான். மதிப்பினை அறியாது வந்த விலைக்கு விற்று விடாதீர். பந்தமும் பாசமும் பக்குவமாய் தந்தவர்கள் பரிதவிக்க எரிமேடையில் ஏற்றிட வேண்டாமே. ஏற்றி வைத்த ஏணியாக இருந்தவர்களை எட்டி உதைக்க வேண்டாமே. விருப்பு வெறுப்பதை அவர்களிடம் காட்டாமே. பக்குவமான மொழியில் என்றென்றும் உரையாட செய்வீரே. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அன்னை தந்தை என்பவர் தனக்கு உண்ண உணவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மை காப்பதிலே கவனமாக இருப்பார் என்று கவிஞர் கோவி அழகிரி சாந்தி அவர்கள் மிகச்சிறப்பாக கூறினார்கள். இதே கருத்தை ஏற்கனவே கூட ஒரு கவிஞர் கூறியிருந்தார். தன் பசி பொறுத்து கொண்டு பிள்ளைகள் பசியை போக்குவதற்காக, அவர்களுடைய வாழ்வுக்காக, அவருடைய வளத்திற்காக எத்தனையெல்லாம் துயரப்படுகிறார்கள் தாய் என்று, தகப்பன் என்று கூறியிருக்கிறார்கள். பொதுவாக நாம் என்ன பண்றோம்னா, அம்மா படுற கஷ்டங்கள் எல்லாம் நம்ம சொல்றோம், வெளியில சொல்றோம், நமக்கு தெரியுது. ஏன்னா அம்மாவை நம்ம கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரிதான் போய் கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன்னு சொல்றாங்க. ஆனா அப்பா யாரும் அதை சொல்றதே கிடையாது. அவங்க நம்ம கிட்ட பிள்ளைகிட்ட நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காப்பாத்தினா எந்த தகப்பனும் சொல்றது கிடையாது. அது ஒரு தன்னுடைய கடமை மாதிரியா நினைச்சிட்டு போறாங்க. ஆனா நானும் ஒரு தந்தையா இருந்திருக்கேன்றனால சொல்றேன், நாங்க வெளியில வாங்கக்கூடிய அவமானத்தை எல்லாம் தாங்கி கொண்டுதான் வீட்டுக்குள்ள வரோம். பல நேரங்கள்ல கோவம் வரும், ஆத்திரம் வரும், அப்படியே பொங்கிக்கிட்டு வரும். இவனை விடக்கூடாது அப்படி தோணும். ஆனா பின்னாடியே வீட்டுல இருக்க பெண்டாட்டி பிள்ளைக்கு நினைச்ச உடனே அப்படியே பம்மி பதுங்கி சரிங்க சார் சரிங்க சொல்லிட்டு வந்து விடுவோம். ஏன்னா இது ரொம்ப கொடுமையான அதை பெண்கள் கூட உணர மாட்டாங்க, அதை ஆண்கள் தான் அதை அதிகமா உணர்ந்திருப்பாங்க. பல நேரங்கள்ல வேற வழி இல்லாம விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும், ரொம்ப துன்பத்தை அடைய வேண்டியது இருக்கும். ஆனாலும் கூட ஏன் பல முறை நான் அனுபவிச்சிருக்கேன். அவரோட எனக்கு கோபம் வரும், பார்த்து ஒரு கை இப்படி தோணும். ஆனா ஒரு கை பார்த்தா அவருடைய கை ஓங்கி நாம பாதிப்படைந்தால் வீட்டுல இருக்கவங்களுடைய எண்ணம் வந்தவொடனே அந்த துன்பம் இருக்கு பாருங்க, அதோடதான் ஒவ்வொரு தந்தையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் காப்பாற்றுறாங்க. அம்மாவை பத்தி நாம நிறைய சொல்றோம், ஆனா தந்தையை பத்தி நம்ம சொல்றது இல்லை. கவிஞர் கோவி அழகிரி அவர்கள் என்னை போல ஒரு தந்தை. அவர் ஒரு நல்ல பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் கூட எல்லா இடத்துலையும் நமக்கு வந்திருக்கும். நமக்கு அந்த பிரச்சனைகள் வரும், அதை தாங்கிக்கிட்டு தான், அதை கடந்து தான் அத்தனை தந்தையும் வராங்க. ஆனா அவங்க வீட்டுல சொல்ல மாட்டாங்க. ஏதாவது கோபமா இருக்க மாதிரி தோணும், ஒரு வேலையை பாரு அப்படின்னுவாங்க. ஆனா வேலையை பாருன்னு சொல்றாங்கன்னா அங்க வெளியில ஏதோ அவங்க பொதுவாக சொல்லுவாங்க, வெளியில பட்ட அவமானத்தை உள்ள காட்டாதீங்கன்னுவாங்க. வேற எங்க காட்ட முடியும்? அதுக்காக தனியா ஒரு இடம் இருக்கா? ஒண்ணு வெளியே ஒண்ணு உள்ள, ரெண்டு தான் இருக்குது. நீங்க அது காட்டிதான் ஆகணும். அந்த மாதிரி தாய் தந்தை ரெண்டு பேரும் படக்கூடிய துன்பங்கள்
இந்த வறுமை நிலையிலையும் பிள்ளைகளை காப்பாற்றுவதெல்லாம் மிக அழகாக கவிதையில் சொல்லியிருப்பார். நன்றி ஐயா, சிறப்பு. உங்களுடைய கவிதை அறியதையும் என்னை சிந்திக்க வைத்தது. ஐயா அடுத்து ஒரு எண் மட்டும் இருக்கு, யாரு பெயர் தெரியலையே பாருங்க. 50 இந்த கவியரங்கத்துடைய அமைப்பு பணியில தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு சிறப்பாக கவியரங்கத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய இந்த கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்று அனைவரையும் அழைத்து கவிதைகளை வழங்க வைத்துக் கொண்டிருக்கூடிய பண்ருட்டி சேர்ந்த கவிஞர் து. சண்முகம் அவர்கள் இப்போது தனது கவிதைகளை வழங்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதை தாருங்கள். தொடர்ந்து கவியரங்கம் நடைபெறும். பாருங்கள். நன்றி. நன்றி ஐயா. ஜெர்மன் தமிழருவி வானொலி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா வழங்கும் உலக சரி சாதனை படைக்கும் கவிதைக்களம் நிகழ்ச்சியை இணைந்து தொகுத்து வழங்கும் சகோதரி திருமதி சசிகலா விஜயன், மைத்துனர் திருமதி நயினி விஜயன் அவர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை செம்மையாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் பாரதி சுடர் சகோதரர் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும், வலையேற்றம் செய்யும் சிவகாமி அம்மையார் அவர்களுக்கும், ஏனைய கவிதை வழங்கியோருக்கும் என் முதற்கண் வணக்கம். கவிதையின் தலைப்பு அன்னையும் தந்தையும் போற்றுவோம். அன்னையும் அப்பனும் இன்பமாய் அணைக்க, தந்தை தர தாய் பெற புதிதாய் உதித்தது. தந்தை தர தாய் பெற புதிதாய் உதித்தது. ஈருடல் ஓர் உயிர் செவ்வனே, ஈருடல் ஓர் உயிர் செவ்வனே. 5 திங்கள் இருளில் இருப்பதை இன்பமாய் சுமப்பவள் அன்னை அன்றோ. 5 திங்கள் இருளில் இருப்பதை இன்பமாய் சுமப்பவள் அன்னை அன்றோ. இடர் யாவையும் இடரியே காத்திடுவாள், இடர் யாவையும் இடரியே காத்திடுவாள். தந்தையே தாரத்தை தலையில் சுமப்பான், தந்தையே தாரத்தை தலையில் சுமப்பான். தம் வாரிசை தரணிக்கு தந்திடுவாளென்றோ, தன் வாரிசை தரணிக்கு தந்திடுவாளென்றே. கண்ணும் கருத்துமாய் காத்திடுவான் கணவனாய், கண்ணியமாய் உற்ற துணையாய் விழிமூடாது, கண்ணியமாய் உற்ற துணையாய் விழிமூடாது. கைப்பிள்ளையை கையில் தவழும் காலம் வரை, கைப்பிள்ளை கையில் தவழும் காலம் வரை கைங்கரியம் செய்திடுவான் களைப்பில்லாது கருத்தாய், களைப்பில்லாது கருத்தாய். நெடுங்கனவு கண்டிடுவான் உற்றார் உரைத்திடுவான், நெடுங்கனவு கண்டிடுவான் உற்றார்க்கு உரைத்திடுவான். நோவு காலம் அறிந்திடவே அறிவுறுத்துவான், நோவு காலம் அறிந்திடவே அறிவுறுத்துவான். அவளோ மசக்கை என்றே தின்றிடுவாள், அவளோ மசக்கை என்றே தின்றிடுவாள். அடுப்புச் சாம்பலை உண்டிடுவாள் அறியாது, அடுப்புச் சாம்பலை உண்டிடுவாள் அறியாது. புளிச்சுவைக்கு புளிச்சப்பியும் சுவைத்திடுவாள், புளிச்சுவைக்கு புளிச்சப்பியும் சுவைத்திடுவாள். சுற்றார் ஒன்று கூடியே சோர்வில்லாது செய்திடவே, சுற்றார் ஒன்று கூடியே சோர்வில்லாது செய்திடவே. கைவளை சாத்திடுவர் கருப்புகள் அண்டாதிருக்கவே, கைவளை சாத்திடுவர் கருப்புகள் அண்டாதிருக்க. கைவளை ஓசை கேட்டே மகிழ்ந்திடுவர், கைவளை ஓசை கேட்டே மகிழ்ந்திடுவர். குனிந்து பெருக்கி கூடமாட வேலை செய்திடுவாள், குனிந்து பெருக்கி கூடமாட வேலை செய்திடுவாள். குதூகலத்தில் அடைந்திடுவர் யாவரும் சுகப்பிரசவத்தாலே, குதூகலம் அடைந்திடுவர் யாவரும் சுகப்பிரசவத்தாலே. பெற்றது பெண்ணென்றோ ஆணென்றோ அறியாது, பெற்றது பெண்ணென்றோ ஆணென்றோ அறியாது. பெற்றவள் சுகம் தன்னையே நாடுவர் மகிழ்ந்திடுவர், பெற்றவள் சுகம் தன்னையே நாடுவர் மகிழ்ந்திடுவர். இன்றைய அன்னை அறியார் பிரசவ வலி, இன்றைய அன்னை அறியார் பிரசவ வலி. இருக்குமறை அனுபவிப்பால் பின் வழியை அறிக, இருக்குமறை அனுபவிப்பால் பின் வழியை அறிக. எதுவாயினும் அன்னையும் அப்பனும் பெற்றோரே, எதுவாயினும் அன்னையும் அப்பனும் பெற்றோரே. எந்நாளும் போற்றிடுவோம் பாதுகாப்போம் அணைந்தே, எந்நாளும் போற்றிடுவோம் பாதுகாப்போம் அணைந்தே. நன்றி, வணக்கம். அருமையான ஒரு கவிதை சொன்னாரு. எப்படிலாம் அம்மா கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தை பிறந்தோன்னா ஆனா பெண்ணான்னு கேட்கறதுக்கு முன்னாடி அம்மா சுகமா இருக்காங்களா, அந்த வர்ற போதே அந்த மருத்துவமனையில மருத்துவர் வரும்போதே தாயை செய்ய நாளெல்லாம் சொல்லிட்டு வருவார் அவரு. ஆனா நாங்க போனது பிள்ளையை பெற்றெடுக்கத்தான். ஆனா அவர் சொல்ற போது தாயம் சேயம் நலம்னு சொல்லுவாரு, சேயம் தாயம் நலம்னு சொல்ல மாட்டாரு. முதல்ல அம்மா இந்த பெற்றெடுத்த தாய் நன்றாக இருக்காங்களான்றத தகவல் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா என்ன குழந்தை பிறந்ததுன்னு சொல்லுவாங்க.
நானும் ஒரு 2 முறை இதை அனுபவிச்சிருக்கேன். எல்லா ஆண்களும் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளோ அத்தனை முறை அனுபவிச்சிருக்கு. இந்த வெளிநாட்டுல வாழக்கூடிய சில கணவன் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கூட கிடையாது. அவங்க எங்கேயோ இருக்காங்க, குழந்தை எங்கேயோ பிறக்கும், இவங்க ஏதோ ஒரு ஊர்ல இருந்துட்டு இருப்பாங்க, குழந்தை பிறந்த செய்தி மட்டும் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி இராணுவத்துல இருக்கும், அவங்களுக்கும் அது குழந்தை பிறக்கும் போதெல்லாம் தாயோட மனைவியோட இருக்க அழகான ஒரு கவிதை கொடுத்தாரு. இதை கொடுக்கிற போது கடைசியில ஒரு செய்தி சொன்னார். இப்ப இருக்க பெண்கள் எல்லாம் அந்த பிரசவ வலி என்பதே அறிவதில்லை, ஏன்னா இப்போ நிறைய அந்த மருத்துவம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு கோடிட்டு கட்டுப்பட்டார். அந்த வேடிக்கை உலகம், அந்த உலகம் ரொம்ப வேடிக்கையானது. ரொம்ப சிரமப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு சொல்லுவாங்க. இப்படி அத்தனையும் பாடுபட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பா. என்னன்னு கேட்டா நார்மல் டெலிவரின்ட்டு போவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, நார்மல் டெலிவரி. போய் மருத்துவமனையில படுத்த உடனே அவங்க சிகிச்சை பண்ணி, அறுவை சிகிச்சை பண்ணி குழந்தைய எடுத்து கொடுத்துட்டு அதுக்கு உண்டான இதெல்லாம் பண்ணிடுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க, சிசேரியன் அப்படின்வாங்க. எப்படி இருப்பாங்க இந்த உலகம். அதாவது கஷ்டப்பட்டு பெற்றெடுக்கிறத நார்மல் டெலிவரியா. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு வேதனை. நான் அதை பற்றி படித்த போது எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த அந்த துன்பம் துயரம் இருக்கு பாருங்க, அந்த கடுமையான வலி, அதை தாங்கிட்டு தான் ஒவ்வொரு பெண்ணும் இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறாங்க. அது அழகா அதை சொன்னார். இந்த வரி 2 வரியில அதை சொல்லிட்டு போனார் கவிஞர் சு. சண்முகம். மூத்தவரு, முதிர்ந்த அனுபவம் உள்ளவர், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பேர பிள்ளைகள்லாம் பார்த்துருப்பாரு. அப்போ அதையெல்லாம் பார்த்ததுனால அந்த அனுபவத்தில் அந்த கவிதைகள் வந்திருக்குது. சிறப்பாக இருந்தது. அடுத்த கவிஞராக வருகிறார் கவிஞர் சு. அருண் அவர்கள், ஒதியத்தூர் இருந்து. வாருங்கள் அருண் அவர்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயர் வள்ளுவரையும், செயலாளராம் பாரதிதாசனாரையும், இலக்கிய சுடர் மதிப்பிற்குரிய நீலகண்டன் தமிழன் ஐயா அவர்களையும், இன்றைய நிகழ்ச்சிக்கு நடுவர் பணி ஏற்றிருக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் பெருந்தகைக்கும், இந்நிகழ்ச்சியில் பங்கு கொண்டுள்ள அனைத்து கவியாளுமைகளுக்கும் எனது பணிவான வணக்கம். அன்னை தந்தையை போற்றுவோம். உயிருணவை கருவுணவாக்கிய உயிரின் இறைவனே, 5 மாதங்கள் கருவோடு தாங்கி கருணை சொரியும் குடும்ப விளக்கே, கசையடிகளை தாங்கிடும் காருண்ய திருவே, இரவும் பகலும் இடுப்பின் வலி சுமந்து இதயத்தின் துடிப்பாய் இரக்கத்தை கூட்டி, மரபினில் நுழைந்து மாண்பினை தந்து, இரத்தத்தின் இரத்தமாய் அணுக்களில் உறைந்து, இயக்கு நீரில் நுழைந்து உயிர் இயக்கத்தை தொடங்கி, அன்பின் வடிவாகி ஆதரவாய் அரவணைத்து, பாசத்தை நேசத்தை பாலோடு ஊட்டி, பண்பினால் எம்மை பிரிவின்றி வளர்த்து, பாரங்களை சுமந்து பாதைகளை செப்பனிட்டு, பரிமாறும் இரக்கத்தை பாங்குடனே பகிர்ந்து, உணர்வோடு கலந்து உள்ளத்தில் உறைந்து, கருவறையின் காதுக்குள்ளே உயிரணுவை அனுப்பிய அணுவினை அனுதினமும் வளர்த்த பிள்ளையனை வாஞ்சையுடனே கொஞ்சி பேசும் மொழிதனில் அன்பை பரிமாறும் பாசத்தை பாங்குடனே பகிர்ந்த நேசத்தை பண்புடனே ஆதரித்து, கருவாய் பிறக்க உயிர் சுமந்தாயே, உருவாய் மலர உருகி நின்றாயே, தளிராய் வளர தவம் கிடைந்தாயே, அன்பு கூட்டில் அடைக்கலம் நீயே, பண்பை கூட்டி பங்கு வைப்பாயே, அறிவை தந்து அழகு பார்ப்பாயே, தெளிவு தந்து தேற்றி விடுவாயே, தோளில் போட்டு தூங்க வைப்பாயே, ஆலவட்டம் காட்டி சோறு ஊட்டுவாயே, ஆலமர விழுதினில் தூளி கட்டி தூங்க வைப்பாயே, கருவறையின் காதுக்குள்ளே உயிரணுவை அனுப்பி உருகி வாழ வைக்கும்
துணையாகும் தாயே, போற்றுகிறேன் அன்னையே. சிறப்பான கவிதை. ஒரு தாய் எப்படியெல்லாம் ஒரு பிள்ளையை வளர்த்தெடுக்கிறாள் என்று தனது கவிதை வரிகளிலே ஒவ்வொன்றாக சொல்லி தோளிலே போட்டு தாளாட்டி தூங்க வைத்து, அதற்கு முன்பாக பால் ஊட்டி, சோறு ஊட்டி, இப்படியெல்லாம் பார்த்து வளர்க்கிற அந்த தாய், அந்த தாயை பற்றி மிகச் சிறப்பாக தாய்மையை போற்றி ஒரு கவிதையை மிக அருமையாக கொடுத்தார். விழுப்புரம் மாவட்டம் ஒரியத்தூரை சேர்ந்த கவிஞர் கா. அருண் அவர்கள். நன்றி ஐயா, சிறப்பு. நன்றிங்க ஐயா. கவியரங்கத்தினுடைய கவிஞர்கள் எல்லாம் கவிதை வாசித்து நிறைவு செய்திருக்கிற இந்த தருணத்திலே எனது ஒரு சிறு கவிதையை வழங்க நான் விளைகிறேன். இந்த கவியரங்கின் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய கவிஞர் சு. சண்முகம் அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய புத்துலக கவி இரா. ஜோதி அம்மையாருக்கும், ஏனைய கவிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்து கவிதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்பாக, உள்ளுவமே வள்ளுவமே கொல்லுவமே நாம் அதனை சொல்லுவமே, தீவடவம் எல்லுவமே தள்ளுவமே செல்லுவமே செல்லிடத்தில் வில்லுவமே பல்லுயிர்க்கும் வள்ளுவமே வாழ்க்கை நெறி. மொழிப்போர் தியாகிகளுக்காக வீர வணக்கம் செலுத்திடுவோம். விழுந்திட்ட வீர மறவர் விதைகளாய் மண்ணில் புதையுண்டு போனாரோ, பொங்கும் தமிழன் சிதையுண்டும் சாவானோ செப்பு என்ற மொழிப்போர் தியாகிகள் வணக்கத்தையும் கூறி ஒரு சின்ன கவிதை தான், ரொம்ப ஒரு 8 வரி கவிதை தான். ஆனா அந்த கவிதைக்கு பின்னாடி ஒரு செய்தி இருக்கு, அது நான் சொல்றேன். இது அம்மாவை பற்றி ஒரு கவிதை. தாயின் நினைவு நம்மோடு தவழ்ந்த காலம் மடியோடு. தாயின் நினைவு நம்மோடு தவழ்ந்த காலம் மடியோடு. பாயில் இறுதி காலத்தில் பார்த்து துடித்தோம் தவிப்போடு. பாயில் இறுதி காலத்தில் பார்த்து துடித்தோம் தவிப்போடு. சேயன் என்னை மகிழ்வோடு சேர்த்தே அனைத்தாய் மார்போடு. சேயன் என்னை மகிழ்வோடு சேர்த்தே அனைத்தாய் மார்போடு. நீ என் மகளாய் உறவோடு நித்தமும் இருப்பாய் என்னோடு. கவிதையில ஒரு செய்தி இருக்கு. என்னையும் அறியாமல் நான் தவறாக எழுதிய ஒரு கவிதை. இந்த கவிதை சரியான கவிதை கிடையாது, தவறான கவிதை. அதை சொல்லிடுறேன், அதுதான் முக்கியம். இந்த கவிதை நான் என்ன சொல்லியிருக்கேன் கடைசியில, நீ என் மகளாய் உறவோடு நித்தமும் இருப்பாய் என்னோடுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப என்னன்னா, அந்த அம்மா பாயில இருக்க தாய் இல்லாத தாய்க்காக எழுதின கவிதை. அப்படிதான் அந்த கவிதை அமைஞ்சிருக்கு. இப்படிதான் எழுதியிருக்கு அந்த கவிதை. இது தவறு, இந்த கவிதை எதுவும் தவறு. ஏன்னா இது ஒரு நூல்ல வெளிவந்திருக்கு. இந்த கவிதை கீழ்ந்து தொங்கும் வானம் என்ற நூல்ல வெளிவந்திருக்கு. இது வெளியிடப்பட்ட நாள் 29/1/2023. நல்லா நினைவச்சுங்க, 29/1/2023 ஈரோடு நிகழ்ச்சியில வெளியிடப்பட்டது. ஈரோடு போயிட்டு 30ஆம் தேதி காலையில சென்னைக்கு வர்றேன். 1, 2, 3 நாட்கள் என் தாய் உயிரோடு இருக்கிறார். 4வது நாள் என்னை விட்டு பிரிந்து விடுகிறார்.
உயிரோடு இருக்கிற தாய்க்கு மறைந்து விட்டதாக எழுதிய கவிதை. அந்த தாய் நம்முடைய பிள்ளை சொன்ன வாக்கு பொய்த்து விடக்கூடாது என்று தன்னுடைய உயிரை விட்டார். உயிரோடு இருக்கிற கவிதைக்கு நீ இல்ல, ஆனா என் மகளாக நான் உன்னை பார்க்கறேன்னு எழுதியிருந்தேன். அந்த தாய் அந்த நூல் வெளியிட்டேன். 29/1/23 வெளியிட்டேன். 3/2/2023 அன்றைக்கு இரவு இல்ல அதிகாலையில 4ஆம் தேதி காலையில அவங்க இறந்து போய் தான் இறந்து இந்த கவிதைக்கு உயிர் கொடுத்தார். எனவேதான் சொல்றேன், இந்த உயிரோடு இருக்கிற அம்மாவுக்கு நான் தவறாக எழுதிய கவிதை என்று கூறி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து கவிஞர்களுக்கும் ஒரு நிமிடம். மிக்க மகிழ்ச்சியா நீங்க அந்த கவிதையினுடைய பின்னோட்டத்தை சொன்னீங்க, மிகவும் சிறப்பாக இருந்தது. எனக்கு ஒரு சின்ன நினைவு, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் ஒரு குழந்தையை பார்க்க போகும்போது அந்த குழந்தை தூங்கி கொண்டிருந்ததாம். அப்பொழுது அதை எழுப்ப வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். தூங்குவன் என்று சொன்ன பொழுது அந்த குழந்தை இறந்து விட்டதாக செய்தி வந்தவுடனே நான் தான் அவனை தூங்கச் சொன்னேன், இறுதி வரை தூங்கட்டுமே என்றேன். அதற்காக மிகவும் வருத்தப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது. அதை இந்நாளில் நினைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. உண்மைதான். கண்ணதாசனுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தைய பார்க்க போறாரு. அது குழந்தை தூங்கிட்டு இருக்கான்னு சொல்றாங்க. உடனே வீட்டுக்கு அவர் எவ்வளவு கவிதை எழுதுறாரு. அந்த கவிதை தூங்க போவன் தூங்கட்டும் அவனை எழுப்பாதீர்கள்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார். அவர் நல்லா தூங்கட்டும்னு எழுதியிருப்பாரு. ஆனா அந்த குழந்தை ஒரு நாள்லயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இறந்து போயிடுறதா செய்தி வருது. அது மாதிரிதான் இந்த கவிதை நான் வேறொரு சூழ்நிலை எழுதிய கவிதை. அந்த கவிதை நான் அதை பதிப்பிச்சுட்டேன், அதை கவனிக்காம பதிப்பிச்சுட்டேன். அது ஒரு பிழை. அது இந்த கவிதைகள் அந்த மாதிரி கவிதைகள் எழுதக்கூடாது என்பதற்காக சொல்ல வேண்டும். உள்ளதை உள்ளவாறு சொல்லணும், எதையும் அதிகப்பற்றி சொல்லக்கூடாதுக்காக இந்த செய்தி சொல்றேன். மிகச் சிறப்பான ஒரு கவியரங்கம் இன்றைக்கு நடந்திருக்கிறது. அதுவும் அன்னையை தந்தையை போற்றுவோம் என்ற தலைப்பில் நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சியாக வருகிற 31/8/2025 அன்று ஞாயிறு அன்று காலை 10 மணி அளவில் புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய புதுவை தமிழ்ச்சங்கத்திலே ஒரு கவியரங்கம், நேரடி கவியரங்கம் நடைபெற இருக்கிறது. இப்போது இந்த குவியத்தில் பங்கேற்ற அனைத்து கவிஞர்களும் நேரடி கவியரங்கத்திலும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளை வைத்து இந்த கவியரங்கத்தை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக பதிவேற்றம் செய்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறள் தொண்டர் விருது பெற்ற சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், வானலையிலே தமிழருவி வானலையிலே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் திரு நயனை விஜயன், தமிழ் திரு ரசிகரா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி எதிர்காலம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வலைவழி வழியிலும் வானொலி வழியிலும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பினால் ஒரு சிறு விண்ணப்பம் 741005 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மிக சிறும் சிறப்பமாக சென்று கொண்டிருக்கிற இந்த கவியரங்க நிகழ்ச்சியில ஒரு நிறைவு கவிதை வழங்குவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சேர்ந்த கவிஞர் பா ஆயிஷா சித்திக் அவர்கள். எண்ணற்ற இலக்கிய பணியில தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர், திருக்குறள் கரைக்கூறு நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பவர், விரைவிலேயே திருக்குறள் கதைகளை தொகுத்து ஒரு நூலாக்கம் செய்ய தொடர் பணியில ஈடுபட்டிருப்பவர். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். தமிழால் இணைவோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவர், செயலராம் பாவேந்தர் பாரதிதாசன் ஆகியோரை போற்றுகின்றேன். இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் கூறி எனது கவிதையை தருகின்றேன். அன்னையை தந்தையை போற்றுவோம்.
அழகிய வாழ்வு யார் தந்தது? அன்பில் மிகுந்த பெற்றோர் தந்தது. அனைவருக்கும் இன்பம் என்றானது அன்னை தந்தை அள்ளித் தந்தது. கைமாறு கருதா உள்ளங்கள் கடவுள் தந்த சொர்க்கங்கள். பிள்ளைக்கு துன்பம் எனும்போது பொங்கி உயர்ந்து எழுவார்கள். இருக்கும் போதே போற்றிக்கொள், அன்பின் மலையில் நனைந்துகொள். அவர்கள் தரும் ஆறுதல் அகிலத்தில் கிடைக்காது தெரிந்துகொள். அன்னையை தந்தையை போற்றுவோம், ஆனந்த தீபம் ஏற்றுவோம். அவர்களுக்கு ஈடு இணையில்லை, அறிந்து கொண்டால் என்றும் தாழ்வில்லை. நன்றி. அன்னை தந்தையை போற்றி அரிய கல்வி தந்த திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள். நன்றி அம்மா, நன்றி. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு கவிதை வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்த கவிஞர் ஆயிஷா சித்திக் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் சார்பில் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.